பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஒரு சம் பார்க்கலாம். அனுஜ், மனோஜ் அண்ட் திஷா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:2:1. ஓகேயா? கேபிட்டல்ஸ் கொடுத்தாச்சு. த ஃபர்ம் க்ளோசஸ் இஸ் புக்ஸ் ஆன் 31st March every year. திஷா டைட் ஆன் 1st July. ஓகேயா? தட் மீன்ஸ் 31st Marchக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் 3 months லேட்டாக அவங்க வந்து டை ஆகிட்டாங்க. ஓகே. ஆன் டிஷாஸ் டெத், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட் 30,000 அண்ட் திஷாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டில் த டேட் ஆஃப் டெத் வாஸ் 12,000. ஓகே, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ எப்போ டை ஆகிருந்தாலும் அவங்க அமௌண்ட் கொடுத்தாச்சு. ஓகேயா? சரி, பாஸ் என்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு திஷா ஷேர் ஆஃப் குட்வில் ஈக்குவல் டு 30,000 into ratio 2:2:1 அப்படின்னா 1/5. ஓகேயா? 6,000. தென் திஷா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அது அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே. தென் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா குட்வில் வில் கோ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கரெக்டாக? வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நியூ ரேஷியோ கொடுக்கல. ஓகே, அதனால் த சேம் 2:2 ஆர் ஈக்குவல். இந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா 2:2:1ல் இந்த 2:2 மட்டும் எடுத்துவாங்க. ஓகே, அது ஜெர்னல் என்ட்ரி போடலாம். ஃபார் குட்வில் யூ டெபிட் அனுஜ் அண்ட் மனோஜ். ஓகே. ஓகே, correct, 3,000. Okay, to Disha capital account. So டை ஆனால் எக்ஸிக்யூட்டர்னு போடணும் ஆக்சுவலாக. ஓகே, கிளியர்? ஸோ இவங்க 2 பார்ட்னர்ஸ் டெபிட் பண்ணுறோம், திஷா கிரெடிட் பண்ணுறோம். அடுத்தது ஃபார் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதுக்கு யூ ஹேவ் டு டெபிட் ஒன்லி P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன் சார் அப்படின்னா வி டு நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு பி எண்ட் இயர் ப்ராஃபிட். அதனால் இப்போ சத்திக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம் 12,000 டு திஷா கேபிட்டல் அக்கௌண்ட் 12,000. ஏன்னா அவங்க ஷேர்னே கொடுத்துட்டாங்க, அதனால் வி டோன்ட் ஹேவ் டு கால்குலேட் வாட் இஸ் த ஷேர், திஷா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேயா? ஸோ இதுதான் 2 ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் திஸ் சம். தேங்க்யூ.